திராவிட இயக்கம் அடித்து நொறுக்கப்பட்ட நாளாக இதை கொண்டாடலாம். இன்னைக்கு இப்படி நீங்கள் கற்பனையே யாரும் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் முதலமைச்சர் நாட்களில் உட்காருவாரான். ஆனால் இது நடந்திருக்குது. இது முழுக்க முழுக்க தலித்துக்களுக்கே சொந்தமானது. நான் இப்போ எனக்கு ஒரு நண்பர் பேசினாரு, அருந்ததியர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, தலித்து பறையர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, பல்லர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இடைப்பட்ட சாதி அத்தனையும் பூத்தை பார்த்துட்டு ஆதிக்க சாதி பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. தலித்து புரட்சின்னு தான் சொல்லணும். இல்லை, ஏன்னா இது வேற எந்த வாக்கு வங்கி இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வரல. இவ்வளவு 20% தலித்துகளுக்கு வந்து கொடுத்திருக்காரு அமைச்சரவையில். ஆமா ஆமா, அந்த பிரதிநிதித்துவத்தை உண்மையாவே கடைபிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா மீண்டும் அவர்களுடைய ஆதரவு வேணும், மீண்டும் அவர்களுடைய ஆதரவு வேணும். இந்த பேரை இப்படியே தக்க வச்சாதான் இந்த கட்சி வளரும்னு அவர் முடிவு பண்ணார். ஆதவ ஒரு பேட்டியில் சொன்னார், நாங்கள் 108 பேரில் 8 பேர் தான் லட்சங்களை கோடிகளை நாங்கள் பார்த்துருக்கோம், மீதி 98 பேர் லட்ச ரூபாயே பார்க்கல. இது போன்ற ஆட்கள் 75 ஆண்டு கால திராவிட இயக்கத்தில் இந்த அதிசயங்கள் அற்புதங்கள், அதாவது சொல்லுவாங்க அலாவுதீனின் அற்புத விளக்குங்க, அதே போல தான் இந்த விஜய் என்கின்ற அலாவுதீனின் அற்புத விளக்கினுடைய அதிசயங்கள். விசிகா போன்ற கட்சி, தலித் மக்களுக்கான கட்சி, இவங்க எல்லாருடைய நோக்கம் என்னன்னா தலித் மக்கள் ஆட்சியத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்றது தான். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆஸ்தியை நம்ம அதிகமான தொகுதி வாங்கலான்றது தான் இருந்திருக்கும் இன்றைய சூழலில். ஆனால் விஜய் அதையும் தாண்டி 7 பேர் அமைச்சராகவே ஆக்கிட்டார் இல்லையா? இந்த விசிகா இவங்களுடைய ரோல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நைட்டு 5 பேர் ஆதவ வீட்டுக்கு போயிட்டாங்க. ரவிக்குமார், வன்னியரசு, SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன். ஆளூர் ஷானவாஸ் அவரும் போனார். ஆமாம், 5 பேர் போயிருக்காங்க. 5 பேர் எதுக்குன்னா, அவருக்கு ஆதிராடத்துறை அமைச்சர் வன்னியரசுக்கு வாரியம் ஏதாவது, SS பாலாஜிக்கு சிந்தனை செல்வன் வாரியம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஷானவாஸ் வந்து கோவப்பட்டு திமுக போய் சேர மாட்டாரா? ஏதோ நடக்குது. ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், IPS அதிகாரிகள் அத்தனை பேரும் தான் இந்த போஸ்டிங் போட்டது பூரா. 7 பேருக்கு இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒன்று விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய புரட்சி தான், இது மாற்றுக்கிறது கிடையாது. மற்றவங்களாம் இருப்பாங்களே, மற்ற MLAக்கள், இவங்களுடைய அந்த எண்ணம் என்ன நினைப்பாங்க, அதையெல்லாம் விஜய் அவர்கள் பொருட்படுத்தாமல் எப்படி சரியாக செஞ்சுருக்காரு? அந்த மனநிலைக்கு அவர் எப்படி வந்திருக்காருன்னு கேட்குறேன். இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆலோசகர்கள் நம்ம செய்கிறோம். இதை குறை சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. இது குறை சமூக அழுத்தம் அவருக்கு வர அது அப்படி ஒன்று என்ன இருக்குன்னு தெரியாது. ஆதிக்க சாதியினுடைய சமூக அழுத்தத்துக்கு கருணாநிதி பயப்படுவார், கருணாநிதி பயப்பட, எம்ஜிஆர் பயப்படுவார், ஜெயலலிதா பயப்படாது, எடப்பாடி பயப்படுவார், ஸ்டாலின் பயப்படுவார், எல்லாம் பயப்படுவாங்க. எம்ஜிஆரும் பயப்படுவார், ஜெயலலிதா மட்டும்தான் பயப்படாது. இந்த திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் பண்ணாத விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் முதலமைச்சராகவே ஆயிருக்காரு. ஆமாம், அதான் காரணம். திராவிட இயக்கத்தின் மீது கடுமையான வெறுப்புங்க. நேற்று கூட அயோத்தியாசருடைய அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு CM நேரில் போறாரு. எனக்கு தெரிஞ்சு CM-ஆ இருக்கும் பொழுது எந்த CM-ம் போல, இவர் தான் முதல் முறையா போறாரு. இல்லை, ஆலோசனை அந்த குழு, நான் சொல்றேன், ஒரு குழு அவர் நல்லா இயக்குது. இந்த திகாவை சார்ந்தவங்க, திமுக சார்ந்த ஆதரவாளர்கள் வந்து என்ன தலித் புரட்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தா இருக்காரு. அவருக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறை விஜய் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மானங்கட்ட பயில்களை பார்த்து கேட்குறேன், ஹிந்து பேப்பரை காப்பாற்றுறதே கருணாநிதி தான். அந்த ஹிந்து பேப்பரோட தொழிற்சங்க தலைவராக செத்து போன NV நடராஜன் இருந்தார். அவரு சொல்லி ஹிந்து பேப்பரை காப்பாற்றுறதே கருணாநிதி தான். அன்னைக்கு எங்கே போனானுங்க இந்த திகா பூரா புறம்போக்கு பயிலுவா. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு வரலாற்று புரட்சியை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய அமைச்சரவையில் 7 பேர் வந்து தலித் அமைச்சர்கள். முதல்ல எப்படி பார்க்குறீங்க அவருடைய அமைச்சர்கள் பட்டியலை? திராவிட இயக்கம் அடித்து நொறுக்கப்பட்ட நாளாக இதை கொண்டாடலாம். திராவிட இயக்கம் அடித்து நொறுக்கப்பட்ட நாளாக இதை கொண்டாடலாம். ஆதவ ஒரு பேட்டியில் சொன்னார், நாங்கள் 108 பேரில் 8 பேர் தான் லட்சங்களை கோடிகளை நாங்கள் பார்த்துருக்கோம், மீதி 98 பேர் லட்ச ரூபாயே பார்க்கல. தேர்தலுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ண முடியல. புரியுது. இந்த ஆட்கள் தான் 98 பேர். அப்போ மீதி 10 பேர் தான் நாங்கள் கோடீஸ்வரர்கள், லட்சங்களையே பார்ப்போம். அப்போது இது போன்ற ஆட்கள் 75 ஆண்டு கால திராவிட இயக்கத்தில் இந்த அதிசயங்கள் அற்புதங்கள், அதாவது சொல்லுவாங்க அலாவுதீனின் அற்புத விளக்குங்க, அந்த அற்புத விளக்கத்தை நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிட்டு தேய்ச்சாலும் அது ஒரு கதை இருக்குது. ஆமாம், தெரியும். அங்கே அப்படியே கொட்டும். அதே போல தான் இந்த விஜய் என்கின்ற
அலாவுதீனின் அற்புத விளக்கினுடைய அதிசயங்கள். இன்னைக்கு இப்படி நீங்க கற்பனை யாரும் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவாரான்னு. ஆனா இது நடந்திருக்குது. இது முழுக்க முழுக்க தலித்துக்களுக்கே சொந்தமானது. நான் இப்போ எனக்கு ஒரு நண்பர் பேசினாரு, அருந்ததியர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க, தலித்து பறையர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க, பல்லர்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இடைப்பட்ட சாதி அத்தனையும் நீங்க பூத்தை பார்த்துட்டு நீங்க ஆதிக்க சாதி பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. தலித்துகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்காங்க. இது உண்மையாவே தலித் புரட்சின்னு தான் சொல்லணும். தலித்து புரட்சின்னு தான் சொல்லணும். இல்லை, ஏன்னா இது வேற எந்த வாக்கு வங்கி இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வரல. ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு 20% தலித்துகளுக்கு வந்து கொடுத்திருக்காரு அமைச்சரவையில். ஆமா ஆமா, அந்த பிரதிநிதித்துவத்தை உண்மையாவே கடைபிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, ஏன்னா மீண்டும் அவர்களுடைய ஆதரவு வேணும். ஆமா ஆமா, மீண்டும் அவர்களுடைய ஆதரவு வேணும். இந்த பேரை இப்படியே தக்க வச்சாதான் இந்த கட்சி வளரும்னு அவர் முடிவு பண்றாரு. அதே மாதிரி சார், குறிப்பா வந்து கல்வித்துறையும் சரி, கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை ரெண்டுமே வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு வந்து கொடுத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. இல்ல, இப்போ அதுக்கு நான் முதல்ல அதை பதிவு பண்ணியிருக்கேன். அருண்ராஜ் இருக்கார்ல, ஆமா, அருண்ராஜுக்கு ஒரு அலுவலகம் இருக்கு, யூபிஎஸ்சி பயிற்சி அண்ணா நகர்ல இருக்கு. ஆமா, அங்க அருண்ராஜ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் அத்தனை பேரும் அவர் சந்திக்க வச்சிருக்காரு. இது ரொம்ப நாளா நடந்தது. இதை நான் தான் முதல்ல வெளியுறவுக்கு கொண்டு வந்தேன். இது யாரும் கொண்டு வரல. அப்போ அவரு இவங்கெல்லாம் பனையூருக்கு போக மாட்டாங்க. இவரே வந்து இங்க உட்காந்துக்குவார். எங்க விஜய இந்த தகவல் யாருக்கும் தெரியாது. எங்க வந்து உட்காந்துக்குவாரு? அண்ணா நகர்ல. அத்தனை காலையில வந்தானா நைட்டு தான் போவார். அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட இது பேசி ஒரு கேஷுவலா ஷூட்டிங்கில் எப்படி கலகலன்னு இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டரு, தயாரிப்பாளர், நடிகை இதே போல அவரு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ். அப்போ அவர்கள் சொல்ல சொல்ல நிறைய விஷயம் உள்வாங்கியிருக்கார். திரு விஜய் அவர்கள் தலித்துகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, 7 அமைச்சர்கள். இது கிட்டத்தட்ட அந்த சமூகத்திற்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவத்தை சரிப்படுத்துறது. இந்த முடிவுகள் எல்லாமே திரு விஜய் அவர்களாவே எடுக்கிறாரா, இல்ல அவருக்கு ஆலோசனைகள் யாராவது வழங்குறாங்க? இல்ல, அதான் இப்ப சொன்னேன்ல, இல்ல இவங்களுடைய ஆலோசனை. அப்போ அந்த அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் தான் இந்த போஸ்டிங் போட்டது போறாங்க. இப்போ இது வந்து நீங்க 7 பேருக்கு இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒன்று விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய புரட்சி தான். இது நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. மற்றவங்களாம் இருப்பாங்களே, மற்ற எம்எல்ஏக்கள், இவங்களுடைய அந்த எண்ணம் என்ன நினைப்பாங்க, அதையெல்லாம் விஜய் அவர்கள் பொருட்படுத்தாம எப்படி சரியா செஞ்சிருக்காரு? அந்த மனநிலைக்கு அவர் எப்படி வந்திருக்காருன்னு கேட்கிறேன். இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆலோசகர்கள் நம்ம செய்யறோம். இதை குறை சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. இதே குறை சமூக அழுத்தம் அவருக்கு வராது. அப்படி ஒன்று இன்னும் இருக்குன்னு தெரியாது அவருக்கு. ஓகே ஓகே. அதாவது ஆதிக்க சாதியினுடைய சமூக அழுத்தத்துக்கு கருணாநிதி பயப்படுவார். கருணாநிதி பயப்படுவார், எம்ஜிஆர் பயப்படுவார், ஜெயலலிதா பயப்படாது, எடப்பாடி பயப்படுவார், ஸ்டாலின் பயப்படுவார், எல்லாம் பயப்படுவாங்க. எம்ஜிஆரும் பயப்படுவார், ஜெயலலிதா மட்டும்தான் பயப்படாது. நான் எனக்கு தெரிந்த வகையில், அதாவது காங்கிரஸ் அல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது பிறகு அண்ணா கூட பயப்படுவார். இப்போ நீங்கள் சொன்ன கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணா, இவங்க யாராக இருந்தாலும் ஜெயலலிதா உட்பட வந்து அந்த ஜெயலலிதா விட்டுலாம். நம்ம மற்ற இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சாதிகளுடைய அழுத்தம் இருக்குன்ற காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காம இருந்தாங்க அமைச்சரவையில். இல்லை இவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் இருக்கா, தலித்துகளுக்குன்னா இவ்வளோ போதும், வந்தா எஸ்சி உடைய வெல்ஃபேருடைய டெவலப்மெண்ட் வந்து அதோட வச்சுக்க அப்படின்ற எண்ணம் இருக்கா? இல்லை, இப்போ நான் சொன்ன ஆட்கள் பூராமே ஆதிக்க சாதி வளையம்தான் அந்த தலைவர்களையே கட்டுப்படுத்தும். இப்போ நான் இப்போ பேரில் சொல்ல முடியாது. இப்போ கருணாநிதி இருக்காருன்னா ஒரு வன்னியர், முக்குளத்தோர், நாடார், இப்படி இந்த ஆதிக்க சக்திகள் தான் அவர் எப்பவுமே சுற்றி இருக்கும். நாயுடு சமூகம், அதை மீறி அவர், நீங்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகப்படுத்துறீங்க, நீங்கள் ஆழமாக கேட்குறீங்க. கருணாநிதி என்ன பண்ணாரு? அவரும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்தவர். ஆமாம் ஆமாம். நான் அதாவது என்ன நடந்ததுன்னா, நிலமற்ற தலித்துக்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுக்கணும்னு கணக்கெடுக்கிறாங்க. கணக்கெடுத்து ஆளுக்கு 2 ஏக்கரா இப்படி ஒரு லிஸ்டே வந்துருச்சு. வந்த பிறகு நீங்கள் அவர் சுற்றி இருக்கக்கூடிய
ஆதிக்க சாதிகள் பூரா ம். என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஆ. அதெல்லாம் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. ஆஹா. எப்படி ஆ. சொன்னபடி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. ம். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே அரசியலே பண்ண முடியாதுங்க, ம். அரசியலை பண்ண முடியாதுங்க. இந்த அழுத்தத்தை சொன்னோன்னையும் கருணாநிதி என்ன யோசிச்சாருன்னா, ம். நம்ம அவர்களுக்கு செஞ்சு ம். அவர்கள் ஆதரவு வருவதற்குள் ம். இவர்கள் நமக்கு எதிராக போயிடுவான். புரியுது புரியுது புரியுது. அப்போ எது ஆட்சி அதிகாரத்துக்கு அதிகாரம் பண்ணுவதற்கு எது வேணும்? அந்த தலித் மக்கள் வேணுமா? ஆதிக்க சாதி. தலித் மக்களை ஏமாத்திக்கலாம். அவனுக்கு 200 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டுருவான். சமத்துவ உரம் வீடு கட்டி கொடுத்தா ஏமாத்திக்கலாம். ஆனா சமத்துவபுரம் காசை SC/ST ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ல இருந்து கட்டப்பட்டு சரி அங்கதான் அரசியல போய் சேரலையே. மீதி ஏதாவது திரும்ப விட்டு சரி பண்ணிக்கலாம். ஏப்பா எனக்கு நீங்க ஹைகோர்ட்டுக்குள்ள ஒரு தலித்துக்கும் போலீஸுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனையும் அப்போ வந்து கமிஷனர் வந்து AK விஸ்வநாதன் உடனே விசிக அதை நிர்வாகி ஃபோன் அடிக்கிற, அப்போ அவங்க ஆள் தகராறு பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபோன் பண்ணி கும்பல் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன நடந்ததுன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஒரு ஆளை போட்டு போலீஸ் அந்த கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் அடின்னு அடிக்கிறான். பொண்டாட்டி போல 2 பேர் அடிக்கிறான், புருஷன் 3 பேரையும் அடிக்கிறான். அப்போ இவர் வழக்கறிஞர் ஊருக்கு போறாரு, ஒரு தலித் வழக்கறிஞர், ஒரு 55-60 வயசானவர் போய் தடுக்கிறார். எப்பா இப்படி அநியாயம் பண்ற? அவரு ஒரு கம்யூனிஸ்டும் கூட. புரியுது. போய் தடுக்கிறார். தடுத்த உடனேயும் அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குற. நீ அவர் அடிச்சு சட்டையை கிழிச்சு இழுத்து கொண்டு லாகப்பில் போட்டு மிதிச்சு தள்ளி உள்ள போட்டான். சரியா? அவரு காலையில் விட்டானுங்க, வந்துட்டாரு. ரொம்ப அவமானமாக போச்சு. அதோட அவமானத்தோட வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்து அவனுக்கு கண்டெம்ட் போட்டு கோர்ட்டுக்கு போட்டு இழுக்கிறார். கோர்ட்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 6 மாதம் ஒரு ப்ராசஸ். அவன் யூனிஃபார்மோடு அது இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு வரான். இவர் அடக்க முடியாமல் போய் அவனை அடிச்சு ஏன்னா கோர்ட்டுக்குள்ள அடிச்சா போலீஸுக்கு ஒரு வக்கீல் சண்டை நடக்கிற வரலாறு போல என்ன பண்ணுவாங்க? நடந்த உடனேயும் உடனே இந்த லீடருக்கு யாரு, நான் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு உடனே தொலைபேசி பண்ணி, அப்போ அவங்க ஆளுகளை கொஞ்சம் கலைஞ்சு போச்சு. அப்போது இந்த மாதிரி தலித்துக்களுக்கு எதிரியே தலித்துக்கள் தான், வேற யாரும் இல்லை. இப்போ கருணாநிதியாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணாதுரை, MGR, ஜெயலலிதாவை தவிர, ஜெயலலிதா இந்த பருப்புலாம் வேகாது. ஜெயலலிதாலாம் அப்படியா அப்படி குண்டாசல் போடுன்றோம். யார் ரெக்கமெண்டேஷன் வராங்க? அதாவது ஜெயலலிதாவுக்கு உள்ள நல்ல குணத்தை சொல்றேன், MGR உள்ள நல்ல குணத்தை சொல்றேன். நீங்க திமுக நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒருத்தருக்கும் நல்ல குணமே இல்லை. ஒரு ஆள் அப்படி ஒரு வாசனையே இருக்காது. ஜெயலலிதா போய் MBM எனக்கு ஒரு MP சீட் கொடுன்னு கேட்கிறாரு. எங்க ராஷாவா? எல்லா பதவியிலும் இருந்துட்டேன், பல கோடி பணம் இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் பார்லிமெண்ட்ல ஒரு 5 வருஷம் MM ராமசாமி செட்டியாரு. அப்ப எல்லாம் பேசிட்டு ஜெயலலிதா வளர்ப்பு கல்யாணமே அங்கதான் நடந்தது. ஜெயலலிதாவுக்கு அவர் தான் பினாமி. 1000 கோடி 2000 கோடி இப்ப எப்படி விஜய்க்கு மாத்தின் மாதிரி 1000 கோடி 2000 கோடி நிலக்கரி கூட எல்லாமே பணம் அவுட்டு தான் இருக்கும். யாருக்கிட்ட? MBM விட்டு தான் இருக்கும். ஜெயலலிதாவுடைய லஞ்ச பணம் பூரா இருக்கிறாள். அப்பா எனக்கு ஒரு MP கொடுங்க. அப்போ சொல்லிச்சா, நீங்க விருப்பப்படுறீங்க, அது உங்களுடைய உரிமை. இது வந்து இந்த MP ஆகிறது MLA ஆகிறதெல்லாம் எங்க கட்சிக்காரனுக்காக உருவாக்கப்பட்ட பதவி. இது காசுக்கு விற்கிற கல்ல, இப்படியே சொல்லிச்சான். அது அந்த மாதிரி நினைச்சா ஒரு 100 கோடி கொடுத்து வாங்கிருக்குமா? ஓமா நீயாவது உன் கட்சிக்காரங்க வச்சுக்கிறீ, நீயே வச்சுக்கோ, நீயும் கட்சியும். நேரம் எங்க போனாரு? கர்நாடகா போனாரு. இவரு தேவகவுடா பையன் குமாரசாமி 100 கோடி கொடுத்தாரு, அங்க MP ஆயிட்டார். தெரியுமா? MGM ராமசாமி செட்டியார் கர்நாடகா கோட்டாவில் தான் MP. அதே போல MGR இந்த பாச்சா படிக்காது. அதாவது விழுப்புரத்துக்கு இப்ப CV சண்முகம் இருக்கிற ஊர்ல கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரு ஐஸ் ஒண்டி விற்கிறவர் தெரியுமில்ல, அவரு அது ஊர் நகர செயலாளர் 77. என்ன பேரு? கிருஷ்ணன். நல்லா கேட்டுங்க, பழைய ஆள் இருப்பாங்க, விசாரிச்சுங்க. ஐஸ் ஒண்டி விற்கிறவர். ஐஸ் எத்தனை வீசா? 5 வீசா, 2 வீசா, 3 வீசா, இது ஐஸ். இப்பதான் அது எல்லாமே 10 ரூபா 5 ரூபாயா மாறிச்சு. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருந்தால் ஐஸ் விற்கிற ஆள் அவர் அதிமுக திமுக கோட்டையை உடைச்சிட்டு அதிமுக சேர்ந்த பிறகு MGR அவருக்கு நகர செயலாளர் வைக்கிறார். ஐஸ் குச்சி விற்கிறவருக்கு என்ன செயலாளர்? நகர செயலாளர். அப்போ தேர்தல் வருது. தேர்தல் வந்த உடனேயும் கிருஷ்ணனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டாங்க, யாரப்பா நிறுத்தலான்னு கேட்குறாரு.
ஐயா பாபு நாயுடு இருக்குல்ல ஐயா, அவர் ஒரு 100 ஏக்கரை வச்சுருக்காரு. யார் சொல்கிறான்? ஐசி விற்கிறவர். அப்படியா? அவர் நின்ன மக்கள் ஓட்டு எல்லாம் போட்டுருவாங்க, ₹1,00,000 செலவு பண்ணுவார். எனக்கு அப்பப்போ 100-200 கொடுப்பாரு. யார் சொல்கிறான்? நகர செயலாளர். சரி, வேற யாரை போடலாம்? இன்னொருத்தர் ஏதோ பேர் சொல்கிறார், அவரை போடலாம். அவர் பல லட்சம் கோடி வச்சுருக்காரு. சரி, நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வா, யாராவது ஒரு ஆள் முடிவு பண்ணிடுவான். அப்புறம் 2 நாள் கழித்து வரும்போது உள்ளே வந்தாரா, இன்னையா ஒரு மாதிரியாக இருக்க, சட்டைகள்லாம் புதுசாக இருக்குது, வேட்டியில் புதுசாக அப்படின்னாரா. எம்ஜிஆர் ரொம்ப மனிதாபிமானிங்க. மனிதாபிமானா அவர் ஒரு தலித் தலைவர், அவர் தான். புரியுது. அப்போ இன்னையா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்டாரா. நீங்கள் அதான் சொன்ன பாபு நாயுடு எம்எல்ஏ சீட், நான் போய் அவரை சொல்லிட்டேன், நம்ம தலைவர் ஒத்துக்கிட்டாரியான்னு. இது அப்படியா? உடனே இதை திறந்து பழைய வேட்டி சட்டை போட்டுக்க அப்படின்னு சொன்னார். ப்ளஸர் காரில் வந்தேன். என்ன காரில்? ப்ளஸர் காரு. அப்படியா? ஓஹோ. அப்போது சரி, அப்போ யாருக்கு கொடுத்துருவோம்? அவருக்கு கொடுத்துருவோம். நான் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு தரேன் இருக்கார். எப்படி இருந்திருக்கா பாருங்க தொண்டை. அப்போ சரி, இப்போ யாரை முடிவு பண்ணீங்கன்னு 2 பேர் தான் இருக்காங்களாம். சிரிச்சுட்டே சொன்னாரா, எம்எல்ஏ இங்கே இருக்காரு அப்படின்னு. இருக்காரா? எங்கே தலைவர் இருக்காரு? நம்மகிட்ட தான் இருக்காரு. இது உள்ள இங்கே தான் இருக்கேன், நீ உட்கார் பேசுவோம். அப்போ அதுக்குள்ளே யாரோ வந்தாங்களோ, போய் அனுப்பிச்சிட்டு சொன்னாரா, நீ தான் எம்எல்ஏ, நீ தான் என்னை வா. நாயுடு என்ன ஊருக்குள்ளே இருக்க விட மாட்டாரு, அவரை வேற கூட்டிட்டு வந்துட்டா. என்ன தலைவர்? நான் ஐசி குச்சி விற்கிறவன், இது ஐசி விற்கிறவன் போய் எம்எல்ஏ நம்ம நம்புவாங்களா? நான் எம்எல்ஏ, நான் விழுப்புரத்தில் எம்ஜிஆர் நிற்கிறார், எம்ஜிஆர் கட்சி, நீ தான் எம்எல்ஏ போ. தலைவரை என்கிட்ட ஊருக்கு போகிற காசு இல்லை, எப்படி கட்சி எப்படி தலைவர் இருந்திருக்காரு பாருங்க. 25,000 கொடுத்தாராம். வாழ்நாள் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. நான் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனான், எவ்வளோ திருடிடுவான். நீங்களே வச்சுக்கங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு காரை கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் வச்சு இந்த காசை கொடுத்துட்டு வானாராம். அவர் தான் எம்எல்ஏ. இப்படி அன்னைக்கு கட்சி இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த கட்சி யாரு தலைவர்? லீமா ரோஸ். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், சதாசிவன், ஒரு கவுண்டர், திருப்பூர்ல ஒன்றிய செயலாளர். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? நான் அதை அப்படியே சொல்ல வேண்டியது இருக்கு, அந்த சமூகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக இல்லை. அவருக்கு பேரை கவுண்டர்னா மேல் ஜாதி இல்லையா, சக்கிலியர்னா கீழ் ஜாதி. அவருக்கு பேர் சக்கிலி கவுண்டர். ஆமா. என்ன காரணம்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு 100 பேரோட தான் வருவார். யாரோட? அருந்ததிய மக்களோட. தாலுக்கா ஆஃபீஸு, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து போர்டு, நிலத்தை பிடிங்கிட்டான், பட்டா வாங்கணும், கிட்டா வாங்கணும். திருப்பூருடைய ஒன்றிய செயலாளர், நான் சொல்றது 90களில் 85 சொல்றேன். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோடு வாழ்ந்து இறந்து போன ஒரு மனிதர். அதே போல சிபிஎம்ல பழனிசாமின்னு ஒருத்தர் கொலை பண்ணாங்க. அந்த சிபிஎம்ல அவரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோடு வாழ்ந்து சாதி ஆணவத்துக்கு எதிராக ஆதிக்க சாதிகளோடு பல வழக்குகளை போட்டவர். எல்லாம் அடிச்சு கிடிச்சு கொண்டு மரத்தை தொங்க விட்டான். இப்படி பல விஷயம் இருக்கு. அப்போ இந்த அரசியல் மீண்டும் வருதோன்னு எனக்கு நம்பிக்கையா இருக்கு. என்ன காரணம்னா, இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். சார், இப்போ விசிகா போன்ற கட்சி, தலித் மக்களுக்கான கட்சி, இவங்க எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, தலித் மக்கள் ஆட்சியத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்றது தான். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆஸ்தியாக நம்ம அதிகமான தொகுதி வாங்கலான்றது தான் இருந்திருக்கும் இன்றைய சூழலில். ஆனால் விஜய் அதையும் தாண்டி 7 பேர் அமைச்சராகவே ஆக்கிட்டார் இல்லையா? இந்த விசிகா இவங்களுடைய ரோல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விசிகா ரோல் என்னன்னா, அது நம்ம கட்சி தான் வச்சுக்கங்க. நைட்டு 5 பேர் ஆதவ் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க ஆதவ் வீட்டுக்கு ரவிக்குமார், வன்னியரசு, SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன். ஆளூர் ஷானவாஸ் அவரும் போனார். ஆமாம், 5 பேர் போயிருக்காங்க. 5 பேர் எதுக்குன்னா, அவருக்கு ஆதிராடத்துறை அமைச்சர் வன்னியரசுக்கு வாரியம் ஏதாவது கொடு, வாரியம். SS பாலாஜிக்கு சிந்தனை செல்வன் வாரியம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ ஷானவாஸ் கோவப்பட்டு திமுக போய் சேர மாட்டாரா? ஏதோ நடக்குது. ஏன்னா இங்கே பதவி கிடைக்குமா, அங்கே பதவி கிடைக்குமா, எங்கே பதவி கிடைச்சா அங்கே செட்டில் ஆகிடலாம். இதுதானே பதவி, உனதா எனதா, இதுதான் ஜனதா. பாரதி ஜனதா கட்சி சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அதே போல தான் இங்கே பதவி. இப்போ 5 பேரும் திமுகவோடு தொடர்ந்து பயணித்தவர்கள்.
ஸ்டாலின் மகனை பிடிச்சி என் மகனை கடைசி வரைக்கும் காப்பாது, அதெல்லாம் அங்கே விட்டாச்சு. இப்படி எங்கே போயிட்டாங்க? இல்லை, இந்த நிகழ்ச்சியிலுமே பார்த்தீங்கன்னா நான் திரும்ப அவ்வளோ புன்சிரிப்போட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த அமைச்சரை பதவியேற்பில் அவ்வளோ சந்தோஷமா ஆதவுடைய கையை பிடிச்சி சந்தோஷமா பேசுறாரு, புசி ஆனந்த்கிட்ட பேசுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட அவர் மனசுமே ஒரு பெரிய ஆறுதல் இருக்காரு. மாறிட்டார். அதான் அவர் இந்த பக்கம் வந்தாச்சு, திமுக கழட்டி விட்டு இந்த பக்கம் வந்துட்டார். திமுகவை முடிஞ்சு, திமுக முடிஞ்சது, இவர் இந்த பக்கம் வந்துட்டார். இது இந்த திராவிட இயக்கம் குறிப்பா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பண்ணாத விஷயத்தை இவர் பண்ணிருக்காரு. அதனால தான் முதலமைச்சராகவே ஆயிருக்காரோ? ஆமா, அதான் காரணம். அதாவது திராவிட இயக்கத்தின் மீது கடுமையான வெறுப்புங்க. அந்த வெறுப்பை அறுவடை செய்வதற்கு இந்த மக்கள்லாம் ஆளா தேடுனான். இது அவ்வளவு பெண்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. நேற்று கூட அயோத்தியாசருடைய அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு சிஎம் நேரில் போறாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎம்மா இருக்கும் பொழுது எந்த சிஎம்மும் போல, இவர் தான் முதல் முறையா போறாரு. இல்ல, ஆலோசனை அந்த குழு, நான் சொல்றேன் ஒரு குழு அவர் நல்லா இயக்குது. இது பெரிய விஷயம் இல்ல. இயக்குதுன்னு சொன்னாலுமே விஜய் அவர்களுக்கு ஒரு சுயமான அறிவு இருக்கு இல்லையா? அவர் சார், நீங்க ஒரு விஷயம் எப்பவுமே கேட்டுங்க, ஒரு குழு அமைக்க வரைக்கும் தான் தடுமாற்றம். அந்த குழு அமைத்து விட்டால் அது யூதர் ஸ்டைலு. யூதர்கள் என்ன பண்ணுவான், ஒரு குழுவை, அதாவது யூத பழமொழி என்னன்னா, ஒரு உதவி செய்தால் அவளுக்கு 100 உதவி செஞ்சது. ஓகே. ஒரு துரோகம் செய்தால் 100 துரோகம் அவனை அழிச்சு. அதுதான் யூத பழமொழி. அதுதான் யூத பழமொழி. அந்த ஒரு யூதன் காட்டி கொடுத்தால் கூட அவனை கொலை பண்ணிடாத, அவனை கொலை பண்ணிடாத, அவனை திருந்துவதற்கு வாய்ப்பு கொடு. இதுதான் யூத பழமொழி, யூதர்களுடைய பழக்கம். அதனால தான் இன்னைக்கு 2ஆம் உலக யுத்தத்தில் உலகம் பூரா செத்து போனவன் இன்னைக்கு 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு இன்னைக்கு உலகமே அவன் கட்டுப்பாட்டு தான் இருக்கு. இல்லை, குறிப்பாக செங்கோட்டையனுக்கு முன்னாடி நிதித்துறை கொடுத்துருந்தாங்க. இப்போ அவர் வருவாய் மற்றும் அந்த இயற்கை பேரிடருக்கு மாற்றி மரிய வில்சன் அவருக்கு நிதித்துறை மாற்றிருக்காங்க. செங்கோட்டையனுக்கு இலாக்கா மாற்றினதுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் எனக்கு பத்திரப்பதிவுத்துறை கேட்டார். ஓகே, பதிவுத்துறை கேட்டார். ஏன்னா இதில் ஒன்றும் வருமானம் வராது. இதில் நிதித்துறையிலேயே வருமானம் வருங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு திட்டம் 500 கோடி ரூபாய் நீ தான் ஒதுக்கணும், உன் துறை தான் ஒதுக்கணும். 500 கோடி ரூபாய் போட்டால் எஸ்பி சேர்மன் நிற்பார், என் பேங்க்ல 500 கோடி போடுங்க, 1/2% அதில் 1 கோடிக்கு 50,000 கொடுப்பான். அப்போ அவருக்கு 1000 கோடி வரும். அதெல்லாம் தாண்டி பிடபிள்யூ ஹைவேஸில் தான் 5000 கோடி 10,000 கோடி மொத்தம் பில்லை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தலித் புரட்சி ஒரு பக்கம் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. குறிப்பாக யாருன்னா இந்த திகாவை சார்ந்தவங்க, திமுக சார்ந்த ஆதரவாளர்கள் என்ன தலித் புரட்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தா இருக்கார். பார்ப்பன சமுதாயம் சொல்லி கற்பிக்கப்பட்டது என்னன்னு தெரியாது எனக்கு. அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை விஜய் கொடுத்துருக்காரு. என்ன திருப்பி பார்ப்பனர்கிட்டே கோயில் விஜய் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு குறையை தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்களா? இல்லைங்க, இப்போ எம்ஜிஆர் ஹண்டாவை வச்சிருந்தாரு, ஹண்டை சோவை வச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒன்றும் சத்தமே வரலையே. கருணாநிதி மகளை கொண்டு போய் கனிமொழி கொண்டு போய் ஹிந்து பேப்பரில் வேலைக்கு சேர்த்து விட்டார். ஹிந்து பத்திரிகையில் 3 நிலைமைக்கு வந்துச்சு தொழிலாளி பிரச்சனை. இந்த மானங்கட்ட பயில்களை பார்த்து கேட்குறேன், ஹிந்து பேப்பரை காப்பாற்றுறதே கருணாநிதி தான். அந்த ஹிந்து பேப்பரோட தொழிற்சங்க தலைவராக செத்து போன என்வி நடராஜன் இருந்தார். நடராஜன் பையன் என்வி நடராஜ் இருந்தார். அவரை சொல்லி ஹிந்து பேப்பரை காப்பாற்றுறதே கருணாநிதி தான். அன்னைக்கு எங்கே போனானுங்க? அந்த தீக்கா போகிறான், புறம்போக்கு பயிலுவா சொல்லுங்க சார். இன்ன வரைக்கும் இந்து என் ராம கூட தானே. அப்புறம் சொல்றீங்க நீங்க ஜெயலலிதா பிடிச்சி ஹிந்து ராம உள்ள போட சொல்லி ஏவுது. ஹிந்து ராம கொண்டு போய் பாதுகாப்பு இலங்கை தூதரகத்தில் வச்சு பாதுகாத்து கருணாநிதி. யார? ஹிந்து ராம இலங்கை தூதரகத்தில் வச்சு பாதுகாத்தது தான் கருணாநிதி. அதனால கருணாநிதிக்கோ திகாவுக்கோ சொல்லுவதற்கு தகுதியெல்லாம் இல்லை. திகாவா இருந்தா இந்த நாடு கேரளாவை போல ஒரு பெரிய முற்போக்கு சமூகமா மாறி. இல்ல, பார்ப்பனர்களுக்கு அமைச்சரவையே கொடுக்க கூடாது அப்படின்றது திமுக திகாவோட ஸ்டாண்டா இருக்கு. அப்போ ஹண்டை யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. ஜெயலலிதா பார்ப்பன நான் பாப்பாத்தி தாண்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிச்சா அந்த அம்மா, சமூக நீதி வீராங்கனை. அப்புறம் நீங்க அது நல்ல கேள்வி, அருமையா கேட்டீங்க. இந்த சமூக நீதி என்பது 5 பார்ப்பனர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது. யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டுக்கோட்டை ஐயர், யாருன்னா கே சுப்பிரமணியம், எம்ஜிஆருடைய அட்வொகேட் ஜெனரல், ஜெயலலிதா கிட்ட அட்வொகேட் ஜெனரல். அவர் தான் அம்பேத்கர் சிலை வச்சது காரணமே அதான் தெரியுமா? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல
ஆஹா. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு பாலகிருஷ்ணன் ஜட்ஜில சண்டை போட்டு வச்சவர் யாரு? கேஎஸ் தான். அவர் ஒரு சீனிவாச ராவ். அவர் ஒரு பார்ப்பனர் சீனிவாச ராவ். கர்நாடகா சீனிவாச ராவ் தஞ்சை பண்ணையார்களுக்கு எதிராக திருப்பி அடரா தலித்துக்களை சொன்னா ஒரு பார்ப்பனர் யாரு? சீனிவாச ராவ். சீனிவாச ராவ் கம்யூனிஸ்ட் கட்சியில இங்க எந்த நாதாரிகளும் தலித்துக்கு பாதுகாப்பு கேடயமா இல்லை. கேடயமா இருந்தவர் யாரு? சீனிவாச ராவ். இன்னைக்கு நிறைய தலித்து குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் பேர் சீனிவாச ராவ் பேர் வைக்கிறது காரணம் இந்த தலித்துக்கள் அத்தனை பேரையும் தஞ்சாவூர் பண்ணையார்கள பாதுகாப்பு வளையமாக கேடயமாக காப்பாற்றியவர் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சீனிவாச ராவ். அப்போ நம்பர் 1 கே சுப்பிரமணியம், 2வது இந்த பார்ப்பனத்தி ஜெயலலிதா, 3வது நரசிம்மராவ் என்ற ஒரு ஆச்சாரபூர்வமான பார்ப்பனர், அடுத்து ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா. இவர்கள் அத்தனை பேர் சேர்ந்துதான் 8வது அட்டவணையில் சட்டசபையில தீர்மானம், நாடாளுமன்றத்துக்கு கீழவையில தீர்மானம், மேலவையில தீர்மானம், இதெல்லாம் வந்தா தான் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து அட்டவணை 8ல் சேர்த்தா தான் இது சட்டமா. இதை மூளை யாரு? கேஎஸ். அப்போ இதை யார பார்ப்பனு எடுத்துக்குவீங்க? அதாவது பெரியார் ராஜாஜி நெருங்கிய நண்பர்கள், பெரியார் ராஜாஜி நெருங்கிய நண்பர்கள். எனக்கு தெரிஞ்ச நக்சல்பாரிகள்ல ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இருந்தார் கிருஷ்ணகிரியில். அவருடைய சகோதரத்தில் நான் கலந்துருக்கேன் 90களில். அது அவருடைய மனைவி ஒரு ஆந்திராவில் ஒரு கல்லூரி பேராசிரியர். இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்ப்பன சமூகத்தை ஒதுக்கிட முடியாது, ஒட்டுமொத்தமாக தமிழர்களை தமிழ் தலைவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய துரோகி இங்கே இருக்கான், அங்கே நிறைய நல்லவன் இருக்கான். புரியுது. அது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும்.